بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரொருளால் திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நல்ல பண்புகளையும் தீய பண்புகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடரில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த கோபம் என்ற அந்த பண்பை நாம் பயன்படுத்தும் பொழுது எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றியும், அது தொடர்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனுடைய இறுதியாக சில நேரங்களில் கோபப்படுவதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்களும் கோபப்பட்டு இருக்கிறார்கள். அதுபோன்ற சில நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதுல ஒரு செய்தியாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. 507வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மார்க்கம் தொடர்பான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய ஒரு நெறிமுறைகளை இந்த சமுதாய மக்களுக்கு நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது அந்த சமுதாய மக்களினால் எதிர்ப்புகள் நமக்கு வரும்போது அந்த எதிர்ப்புகளுக்கு பயந்து அந்த கொள்கைகளையும் அந்த அறிவுரைகளையும் மக்களிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணுவதும் அந்த கருத்துக்களை சொல்வதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சொல்கின்ற நேரத்தில் இதை தன்னுடைய தோழர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக கோபப்பட்டும் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த காலகட்டத்தில் அங்கு இருந்தவர்கள் அதிகமானவர்கள் யூதர்களாக இருந்தார்கள். அந்த யூதர்களிடத்தில் நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது. அதில் முக்கியமாக பெண்களை, அவர்களுக்குள்ள உரிமைகளை அவர்கள் ஒழுங்காக கொடுத்ததில்லை. அவர்களை ஒரு கேவலமான, ஒரு மோசமான ஒரு உயிரினமாகத்தான் அவர்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக மாதவிடாய் ஏற்பட்ட நேரங்கள் இருக்குமானால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள், அவர்களை வீட்டிலிருந்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இந்த மாதிரி நிலையை அவர்கள் அவருடைய காலத்தில் மதீனாவிலே நடைமுறைப்படுத்தி வந்தாங்க. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணோடு சாப்பிடுவது சரியல்ல, அவர்களை வீட்டுடன் உள்ளே வைத்துக் கொண்டு உறவாடுவதும் தவறானது. இந்த அடிப்படை கொள்கைகளை அந்த மக்களுக்கு மத்தியில் விதைத்திருந்தார்கள். இஸ்லாம் அந்த மதீனாவுக்கு உள்ளே நுழைந்த போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், இந்த மாதிரி யூதர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது, மார்க்கத்தினுடைய அளவுகள் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறார்? திருக்குர்ஆன் கூட அல்லாஹ் கேட்கிறான், யஸ்அலூனக அனில் மஹீல், மாதவிடாயை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார். குல் ஹிய அதன் ஃபாத்தஸில் நிஸா ஃபில் மஹீல், அது ஒரு தொல்லை தரக்கூடிய, ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு நிலையாகும். எனவே மாதவிடாய் நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இது திருக்குர்ஆன் நமக்கு அறிவுரை சொல்கிறது. இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு அழகான தெளிவான ஒரு சட்டத்தை சொன்னார்கள். இஸ்னவு குல்ல செய்யின் இல்லம் நிக்கா, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுடன் நீங்கள் எல்லாவிதமான உறவுகளையும் வைத்துக் கொள்ளலாம், உடல் உறவை தவிர. மற்றவர்களோட அவங்களோட சேர்ந்திருப்பதோ அல்லது சாப்பிடுவதோ எந்த வகையிலும் குற்றம் இல்லை. உடலுறவு கொள்வதை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் மார்க்கம் உங்களுக்கு தடை செய்தது. அந்த பெண்களிடத்தில் இருந்து இந்த விஷயத்தில் மட்டும்தான் விலகி இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைத்திருப்பதோ, அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழ்வதோ, அவங்களுடைய தட்டிலே நீங்கள் சாப்பிடுவதோ, உங்களுடைய தட்டில் அவர்கள் சாப்பிடுவதோ மார்க்கத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று தெளிவான பிரகடனம் படுத்தினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த யூதர்கள் என்ன கேட்கிறார்கள், மா யுருதி ஹாதர் ரஜுல் ஐயதா மின் அம்ரினா ஷையன் இல்லா காலஃப்னா ஃபீஹி, இந்த மனிதருக்கு என்ன வந்து விட்டது, நாம் எதை செய்தாலும் அதற்கு மாற்றமாகவே செய்து கொண்டிருக்கிறாரே என்று திரும்ப கேட்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தெளிவான மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கும்
இறைவனுடைய கட்டளைகளுக்கு நிறைய தவறான செயல்பாடுகளை தான் யூதர்கள் செய்துட்டு இருந்தாங்க. வட்டி வாங்குறதுல இருந்து, மோசடி செய்வதில் இருந்து, உண்மையை மறைப்பதில் இருந்து, திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லாதே அல்லாஹ் சொன்னதாக சொல்வதில் இருந்து நிறைய பொய்யும் புரட்டுகளையும் அந்த யூதர்கள் அன்றைய காலத்தில் செய்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் செஞ்ச தப்பை எல்லாம் இப்படி நீ செய்யக்கூடாது, இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வேகம் வருகிறது. நம்ம எந்த இதை சொன்னாலும் அதற்கு நேர்மாற்றமான கருத்தை இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சமுதாய மக்களிடத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த மாதிரி நிறைய கருத்து சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்வார்கள், பலகீனமான ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து அந்த சிறப்பு இந்த சிறப்பு என்று பேசுவார். ஒருவர் பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவர் சொல்வார், இந்த ஹதீஸை பற்றி அந்த நஜாத்துக்காரங்க போய் கேளுங்க, லைவ் சொல்லுவாங்க பாருங்க. இந்த ஹதீஸ் இதையும் போய் கேளுங்க, இதையும் லைவ் என்று சொல்லுவாங்க. எடுத்தது பூரா பலகீனமான ஹதீஸா எடுத்து பேசிக்கிட்டே இருந்தா நம்ம அதைத்தானே சொல்ல முடியும். எல்லாமே பலகீனமான செய்தியும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் அவர்களே பேசிவிட்டு அவனை முன்கூட்டியே சொல்லிடுவான். கேட்டு பாருங்க, லைவ் பண்ணுவான், இட்டுக்கட்டப்பட்டதுங்குவான், ஏத்துக்கிட கூடாதுங்குவான். அதே மாதிரி இவர்கள் யூதர்கள் இருக்கிறார்கள், எல்லா செயல்களையும் தப்பாகவே செய்து விடுவது, அல்லாஹ் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக நடப்பது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் இவருக்கு இதே வேலை இல்லையா? எதற்கெடுத்தாலும் மாற்றமாகத்தான் நடப்பதா? இவர்களுடைய இதே வேலையே இதுதானா அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கு இருந்த 2 நபி தோழர்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த 2 நபி தோழர்களும் உஸைத் பின் ஹுலைர், அப்பாத் பின் பிஷர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் யஹூத தகூலு ஹாகதா வஹாகதா ஃபலா நுஜாமியுஹுன்ன. யூதர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களே, எதை கெடுத்தாலும் மாத்தமா செய்யணும். ஏன் நாம் அந்த மாதவிடாய் ஏற்பட்டவர்களுடன் சேராமல் இருந்தால் என்ன, நம்மளும் அவங்கள மாதிரியே இருந்து கொள்ளலாமே அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். நம்ம இதிலையும் கூட சில சமாதான புறாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுநிலைவாதிகள் என்று சொல்பவர்கள். எதையாவது நம்ம ஹதீஸ்ல ஒரு கடுமையான ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டால் அல்லது மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிவிட்டால், எதுக்குங்க உங்களுக்கு வேண்டாத வேலை, நம்ம அவங்க பாட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க, நம்ம வேலையை நம்ம பாட்டு செய்துட்டு இருப்போம், ஏன் அவர்களுக்கு பதில் சொல்றீங்க, எதற்காக வேண்டி இந்த பதிலை நீங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் போடுகிறீர்கள், நீங்கள் போடாமல் இருந்தால் என்ன? ஒரு தவறான கருத்தை மக்கள் மன்றத்திலே பதிவு வைத்து விட்டார் என்று சொன்னால் அது மக்கள் மன்றத்திலேயும் பரவிவிடும் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை, அதை சரியென்று தெரிந்தவர்கள், அதை தவறு என்று புரிந்தவர்கள் அதுக்கு கரெக்டான பதிலை சொல்லணும். இல்லை என்றால் மக்கள் எல்லாம் அவர் சொன்னதுதான் சரி என்று போய்விடுவார்கள். அதனால தவறை காவல் நேரத்தில் அதை கண்டிக்கக்கூடிய உரிமை அதை சரியான தெரிந்தவர்களுக்கு உண்டு, அதை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் சிலர்கள் என்ன செய்வா, அப்படி சொல்லாதீங்க, எதுக்கு நம்ம பிரச்சனை சண்டை, எதுக்கு நம்ம மாட்டுக்கு உண்டு, நம்ம வேலையை உண்டு, நம்ம போயிருவோம், இப்படி சொல்வதை போன்று உஸைத் பின் ஹுலைரும் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து சொன்ன உடனேயே தகய்யர வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் அப்படியே மாறிவிட்டது. அப்படி தன்னுடைய கோபத்தை காட்டுகிறார்கள். யூதர் அவன் செய்யறது தப்பு, ஆனா நம்ம செய்வதை தப்பை போன்று அவன் செய்கின்ற தப்புக்கு நம்ம ஒத்து போவதா? அவன் தவறு செய்கிறான் என்பதற்காக நாமும் தவறு செய்வதற்குரிய வேலைகளை நாமும் ஈடுபடுவதா? அவன் தவறு செய்வதை தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும், அந்த தவறை உணர்த்த வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறான், எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது மட்டும் தான் செய்யணும், செய்யாமல் இருக்கணும். அல்லாஹ் தஆலா மாற்றமாக அவனுடைய கருத்துக்கு எதிராக யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அந்த கோபத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மக்களிடத்தில் காட்டியிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி யாராவது உங்களிடத்திலே சொன்னார்களே ஆனால், இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஒரே சண்டை பிரச்சனைன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆமா சரியா தானே இருக்குது, இவங்க சொன்னா என்ன பிரச்சனை தானே வருது. பிரச்சனை ஏன் வருகிறது என்பதை யாரும் பார்க்கறது இல்லை, நம்ம பிரச்சனையை உருவாக்குவதும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு விரலை அசைத்தல், தொழுகையில விரல் அசைக்கணும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. நம்ம பள்ளியாசல்ல போய் விரல் அசைச்சு நம்ம தொழுதுன்னு சொன்னா நம்ம பிரச்சனை பண்ணோமா, அவங்க பிரச்சனை பண்ணாங்க. நம்ம விரலை செஞ்சு நம்ம தொழுப்போம், அடுத்தவங்களுடைய விரலை கையில கட்டி இப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம இல்ல 2 கையில வச்சுட்டு இப்படி 2 விரலையும் இப்படி காட்டிட்டு இப்படி இழுன்னு சொல்லிட்டு விரலை செஞ்சா சண்டைக்கு போனோம்னு அர்த்தம். ஆனா அவனுடைய விரலை அசைச்சு அவன் பாட்டு தொழுவிட்டு போயிட்டே இருக்கான்டா, நீ எதுக்கு அடுத்த வரல நீ ஏன் பாக்குற? நீ தொழுகையில் இருக்கக்கூடியவன், உன் தொழுகையில உன்னுடைய நிலை நீ பார்த்துட்டு இருக்கவனே அடுத்தவனை பத்தி நீ நோன்ற. ஒரே சண்டை, அங்க பிரச்சனை. யார் சண்டைக்கு வருகிறான்னு அவன் தான் சண்டைக்கு வர்றான். இரவு தொழுகை 20 ரக்காய் தொழுகிறான், 8 ரக்காய் தொழுவான், 8 ரக்காய் தொழுது அவன் பாட்டு போறான். உனக்கு என்ன?
எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் சொல்லுவேன்னு ஒருத்தன் 8 ரக்காத்து அது நபி வழியின் அடிப்படையில் 8 தான் இருக்குன்னு சொல்லுவ போனாண்டா நீ எப்படி இடையில நீ முறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சண்டைக்கு அவர்கள் தான் வருகிறாரு. நம்ம கூட சண்டைக்கு போறது கிடையாது. நம்ம மார்க்கத்துக்கு உட்பட்டு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்ம தொழுதுட்டு போனால் சண்டைக்கு பிரச்சனைக்கு வர்றான். இதை எதுக்கு நீங்க பிரச்சனையை உண்டாக்குறீங்க, நீங்க எதற்கு இந்த மாதிரி சண்டைக்கு கிளப்புகிறீர்கள் என்று அடுத்தவர்கள் இது மாதிரி ஒரு நியாயப்படுத்தி இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க, அங்க மீட்டிங் போடாதீங்க, இங்க நோட்டீஸ் கொடுக்காதீங்க என்றெல்லாம் நிறைய சொல்வார்கள். சத்தியத்தை சொல்வதற்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, இடையூறாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடையூறாக இருந்து அவர்களுக்கு ஒத்துவதை போன்று இருப்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய கோபத்தின் மூலமாக எல்லா மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி மார்க்க சட்டங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லாம அல்லது தீமைக்கு துணை போற மாதிரி நடப்பது மார்க்கப்படி குற்றம். இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த கோபம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக அந்த மாதிரி செய்தார்களே. தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களுக்கு என்ன செய்ய சாதகமாக போய்விடக்கூடாது, தன்னுடைய கோபத்தை காட்ட வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டியிருக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை மீறி ஒரு சார்பாக நாம் நடந்து கொள்ளும் நிலைக்கு வருகின்ற நேரத்திலேயும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார். சஹீஹ் புகாரியில் 3475 4304 போன்ற நம்பர்கள்ல நிறைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல மஹ்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். இந்த திருடிய பெண்மணி ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் கையை வெட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஏழையா இருந்தா கூட என்ன செய்யலாம்டா ஒரு பரிந்துரை செய்வது நியாயம்னு சொல்லலாம். ஏன்னா ஏழைகளுடைய கையை நீ வெட்டிட்டீங்கன்னா அடுத்து அவன் உழைக்கிறதுக்கு முடியாம போகுமே கூட ஒரு சமாதானம் சொல்லலாம். பணக்காரன் என்ன கையை வெட்டிட்டு போனா என்னதான் சொத்து சுகம்லாம் இருக்கு, திட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு இல்லாம இந்த பணத்தில் உள்ளவர், செல்வத்தில் உள்ளவர், மக்களிடத்தில் மதிப்பில் உள்ளவர், அவர் அந்த மாதிரி நடக்கணும். நடக்காமல் திருட்டு குற்றம் சுமத்திய உடனேயே அங்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பரிந்து பேசுவதற்கு தைரியம் உள்ளவர் யார் இருக்கிறார் பார்த்தா உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள். ஸைத் ரலியல்லாஹுடைய மகனான உசாமா, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லப்பட்ட ஸைதுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் நேசித்தவர்களாக இருந்த உசாமாவை பார்த்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், கையை வெட்ட வேண்டாம் என்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் சொன்ன உடனேயே உசாமாவும் தெரியாமல் சரி நான் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் பேசுகிறேன் அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் பேச போறாங்க. பரவலாக எல்லார் இடத்துலையும் அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை காரியத்தை நம்ம சாதிக்க வேண்டுமானால் அவங்களுக்கு யாரு நெருக்கமான ஆளா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தூது விடுறது. இப்போ சம்மர் டைம் வந்துச்சு, இந்த சம்மர் டைம்ல டூர் போகணும். நம்ம டூர் போகணும்னா கேட்டான்னா வேணாம் அப்பா வேணாம் காசு இல்லாது இல்லைன்றான். என்ன செய்யறது, எந்த புள்ள மேல பாசமா பாப்பா இருக்கிறாரோ தந்தை இருக்கிறாரோ அந்த பிள்ளையை கிளப்பி விடுறது. பாப்பாட கேள் நீ சொல்லு, அப்ப போகணும் பாப்பா ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்ன உடனே சரிமா பாப்போம் அப்படின்னு கொஞ்சம் கீழே இறங்கி அப்புறம் கடைசியில காரியம் சேர்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு பணத்தை வாங்குவதற்கோ ஒரு பொருளை வாங்குவதற்கோ ஒரு வெளியூருக்கு சுற்றி பார்க்க வேண்டும் என்பதற்கோ அப்ப யாரை மேல அந்த தந்தை பாசமாக இருக்கிறாரோ தாய் பாசமா இருக்கிறாங்க அந்த பிள்ளையை கிளப்பி விட்டோம்னு சொன்னா என்ன காரியத்தை சாதிச்சிடலாம். அந்த மேல உள்ள அன்பு பாசம் என்ன ஆகிறோம் சொன்னா நம்ம காரியத்தை சாதிப்பதற்கு உதவுகரமாக இருக்கும் என்று எல்லா இந்த உலக நடைமுறையில் உண்டு. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசித்தவர்கள் யாருன்னா ஸைதையும் அவருடைய மகன் உசாமா. அவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நான் ரொம்ப நேசத்திற்குரியவன் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நான் பாசத்தை காட்டக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸைதையும் சொல்லியிருக்கிறாங்க. உசாமாவையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னனால தான் இவங்க மூலமாக மூவ் பண்றாங்க. அப்ப அவர்கள் போய் பேசிய உடனே ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய இது தெரியல அவங்களுக்கு. எந்த விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதகமாக நடப்பாங்க, எந்த விஷயத்துல பாதகமாக நடப்பாங்கிறத கவனிக்கல அவங்க. ஒரு பணத்தை கேட்டால் பொருளை கேட்டால்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்துருவாங்க. ஃபாத்திமாவிடத்தில் கூட என்ன சொன்னாங்க, அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், நரக நெருப்பில் இருந்து உன்னை பாதுகாத்துக்கொள், உலகத்தில் உள்ளது எது வேண்டுமானாலும் என்னிட்ட கேட்டுக்க நான் தருவேன், ஆனா மறுமை நாள்ல என்னால ஒன்று செய்ய முடியாதுன்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரொம்ப அன்புக்குரிய பாசத்துக்குரிய மகள் தான் பாத்திமா. ஆனா அந்த பாத்திமாவுக்கு சொல்லும் பொழுது உலகத்தினுடைய பொருள்கள் என்கிட்ட இருக்கிறத கேட்டா கொடுப்பேன், ஆனா அல்லாஹ்வுடைய சட்ட விஷயத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு அல்லாஹ்தால எனக்கு அதிகாரமும் தரவில்லை அப்படின்னு தெளிவா சொன்னவங்க. இந்த பாசத்தை காட்டி ஏமாத்திரலான்னு உசாமாவை தூது விடுகிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ்வன வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா பேசிய உடனேயே அவருடைய முகம் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்கிறது. அப்ப அதுக்கடுத்து மக்களை எல்லாம் அழைத்து அன்றைய மாலையில் மக்களை எல்லாம் கூட்டுகிறார்கள். குறிப்பிட்டு சொல்கிறார்கள், அத்தஸ்ஃபஹு ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் என்னிடத்தில் நீங்கள் பரிந்து பெற நீங்கள் வந்து விட்டீர்களா? இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் என்ன? நல்ல செல்வந்தனாக இருக்கக்கூடியவன், மதிப்பு மிக்கவனாக இருப்பவன் திருடிட்டான்டா விட்டுறது, பலகீனமானவன் திருடி விட்டான் என்று சொன்னால் அவருடைய கையை வெட்டுவது. இந்த நாளையே அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை அழித்திருக்கிறான். அந்த மாதிரி அழிவுக்கு நீங்கள் போக விரும்புகிறீர்களா? நாமும் பணக்காரனுக்கு எல்லாம் அந்த சட்டத்தில் சலுகைகளை கொடுத்து விட்டு அதே போன்று ஏழைகளாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனையை கொடுப்பது, இந்த நாள இந்த சமுதாயம் அழிவதற்குரிய வழிகாட்டுதலை நீங்கள் விரும்புகிறீர்களா என்ற கருத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபமாக பேசினார்கள். இன்றும் நீங்கள் நிறைய பார்த்தீர்களே, ஆனால் பல லட்சம் கோடி ரூபாயும் சுருட்டி இருப்பான். அவன் ஜெயிலில் எப்படி நடத்தப்படுறான்னு பாருங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எத்தனை லட்சம் ரூபாய்? 1,75,000 கோடி ரூபாய்கள் ஊழல் செய்தார் அப்படின்னு கைது பண்ணியிருப்பான். உள்ள அழகான ஃபேனு, சாப்பாடு, டிவி, அதே மாதிரி பத்திரிக்கை, எல்லா வசதிகளையும் அவனுக்கு உள்ள கொடுக்குறான். ஒரு 50 பைசா திருடி இருப்பான், முட்டிக்கு முட்டி தட்டுன்னு தட்டி மிதின்னு மிதிச்சு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் உடனே போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல போட்டு மிதிப்பான். இது சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு சின்ன ஒரு குற்றத்தை ஒரு ஏழ்மை நிலையில் உள்ளவன் செய்தான்னா அவனுக்கு என்ன அடி அடிச்சு உள்ள ஜெயில உள்ளதுக்கு போடுறான். அதே பணக்காரனாக இருக்கிறான்னா பல கோடி ரூபாய்கள் சுருட்டியவன், பல கோடி ரூபாய்களை மக்களுடைய பணத்தை தின்றியவன், அவனுக்கு அதே தண்டனையை கொடுக்கிறான்னா கொடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஆரம்ப காலத்தில் இப்படி நடந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் அழித்திருக்கிறான். அந்த நிலைக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்கள் மீறப்படுகின்ற பொழுது இந்த சமுதாய மக்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய கோபத்தை காட்டியிருக்கிறார். அதே மாதிரி அநியாயம், ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அக்கிரமம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார் என்று குற்றம் சுமத்தினாலும் கூட அந்த பாதிக்கப்பட்டவர் கோபப்படுவதில் மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில் 3405வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிமத்து பொருள்களை எல்லாம் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும் பொழுது ஒரு மனிதர் சொல்லுகிறார், இன்ன ஹாதிஹி லகிஸ்மத்தும் மா உரீத பிஹா வஜ்ஹுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்த பங்கீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு வாசகத்தை சொல்கிறார். அல்லாஹ்வின் திருப்தியை பார்த்து பங்கீடு செய்திருந்தாரே ஆனால் இந்த மாதிரி பங்கீடு செஞ்சிருக்க மாட்டார்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சரியான கோபம் வந்து விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேர்மையாக நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் நேர்மையாக நடப்பார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நேர்மையாக நடக்கனா வேற யார் செய்வார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு தெரிந்தவர்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை வாரி கொடுத்தாங்களா? தன் சொந்தக்காரருக்காண்டி அள்ளி கொடுத்தாங்களா? தெளிவா சொல்லிட்டு போனாங்க, மா தரக்னா, நாம் எதையெல்லாம் விட்டு செல்லுகிறோமோ பகுவ சதக்கான, அது அனைத்தும் தர்மம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சொத்து சுகம்னு எதையாவது சேர்த்து வைத்து விட்டு போய் அப்படி ஒரு பொருள்கள் இருக்குமானா பெருசா ஒன்னும் சேர்க்கல, அப்படி இருந்தாலும் அது பொதுநல நிதியில் போய் சேருமே தவிர என்னுடைய உறவினர்களுக்கு என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு போவாதுன்ட்டாங்க. இதை கடுமையாக சொன்ன காரணத்தினால்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கஷ்டப்பட்டு என்னுடைய தந்தையினுடைய ஒரு நிலம் இருக்கிறதே அதை எனக்கு தாருங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த நடைமுறையை ஒருபோதும் மாற்ற மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் விட்டு சென்றது தர்மமாகும் என்று சொன்னாங்க, சதக்கா என்று சொன்னார்கள், உங்களுக்கு கிடையாது. யாரை பார்த்தோ அல்லாஹ்வின் தூதருடைய மகளுக்கே அந்த இதை சொன்னார்கள், அதனாலே அவர்கள் கோபப்பட்டிருந்தார்கள். ஆனா சட்டத்தில் கரெக்டாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரையிலையும் இருந்தார்கள். உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன நிலத்தை விட்டு சென்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கோவை கழுதை இருந்தது, ஒரு கடுமையான போர்வை இருந்தது, இதை அவங்க விட்டுட்டு சென்றது. வேற எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு விட்டு தரல. அதே மாதிரி பாத்திமா தன்னுடைய வாழ்நாளில் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் மாவை அரைத்து கைகள் எல்லாம் கொப்பளமாக ஆன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நிறைய அடிமைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்னு கொடுத்தா நல்லா இருக்குமே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்கிறார்கள், என் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறான். யாரு? அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய
திண்ணை தோழர்கள் பசியும் பட்டினியிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விற்று அவர்களுக்கு உணவை நான் கொடுக்க வேண்டுமே தவிர நாம் தரமாட்டோம் என்று சொன்னார். இது புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்பது தன்னுடைய மகள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கேட்கிறாங்க, ஒரு ஆள் தாங்க, இல்ல உனக்கு தரமாட்டேன், எத்தனை ஏழைகள் உண்மை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் என் பக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் கொடுத்து அவர்களுடைய நிலையை நான் நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர அவர்கள் பசியோடும் பட்டினியோடும் இருந்து கொண்டு உனக்கு நான் தரமாட்டேன் என்று சொன்னார். நீ போய் படுக்கின்ற பொழுது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை என்று சொல்லி அல்லாஹ்வை நினை, அவனை திக்ர் செய். அது உனக்கு அல்லாஹ் ஒரு வலிமையை தருவான், அல்லாஹ் தஆலா அதற்குரிய நன்மையை உனக்கு கொடுப்பான் என்றுதான் திருப்பி அனுப்பினார். இதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு வீட்டுல வந்து சொத்து சுகம்தா அப்படின்னு சொன்னோம்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை 4 நாளைக்கு ஓதிக்கிட்டு போயா நீனும் வேலையை விட்டுட்டு போய் இருக்கானே, அங்கேருந்து ஊரை புறப்பட்டு இங்க வந்தனா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த மாதிரி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் சேர்த்ததில்லை, தன்னிடத்தில் இருந்ததையும் வைத்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்ததில்லை, அவர்கள் இறக்கின்ற பொழுதும் சேர்த்து வைத்தும் போனதில்லை. ஆனால் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இது ஒரு அநீதமான பங்கீடு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு விட்டு சொன்னார்கள், சும்ம இரஹமுல்லாஹு மூசா, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், அது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர, இதை விட அதிகமாக சோதிக்கப்பட்டார், அவர் பொறுமையாக இருந்தார் என்றார். அப்போ எந்த அளவுக்கு அங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவன் குடும்பப்படுத்திருப்பான்னு தெரியல. ஒன்னொன்னு எதையாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். நீங்க இந்த பொறுப்பில் வரக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி 2 கேள்வி கேட்ட உடனே பொறுப்புல இருந்து ஓடி போறன்னு ஓடிடுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபித்ரா வந்துருச்சு, ஃபித்ராக்கு நாயா பேயா ஒவ்வொரு பகுதியா போய் 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 தன்னுடைய கடையை விட்டு தன்னுடைய வேலையை விட்டு விட்டு வசூல் பண்ணி ஏழை மக்களுக்கெல்லாம் நேரத்தை எல்லாம் வீட்டுக்கு கூட துணியை வாங்கி கொடுக்காம பொண்டாட்ட ஏச்சி பேத்திகளை வாங்கி அவ்வளவு பொருளாதாரத்தையும் சேர்த்து ஏழைகளுக்காக கொடுத்தோம் சொன்னா, சும்மா காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவன், சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றவன், என்ன ஃபித்ராவில் சரியில்லையாமல, அதை ஒழுங்கா பொருளை கொடுக்கலையாமல, நீங்க என்னமோ பணத்தை சுருட்டினாலாம்ல அப்படின்ற ஒண்ணு எப்படி விருதுன்னு நமக்கு ஏறும். ஆனா இதுக்கு என்ன, எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தியா, வரக்கூடிய வருமானத்தை நான் விட்டு விட்டு இதுக்காக நான் கஷ்டப்பட்டு நோன்பு நேரத்தில் கொஞ்ச நேரம் படுத்திருக்கான்னு பார்த்தா, நோன்பு திறந்த உடனே கொஞ்சம் அப்படியே நல்லா அசத்துற மாதிரி இருக்கு, இருந்தாலும் அங்கேருந்து போன் பண்ணிட்டு ஃபித்ரா வசூல் பண்ணணும் ஓடியாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ஓடி போறேன். ஆனா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு கூட நான் அதை தின்னுட்டேன், இதை ஒழுங்கா செய்யல, அதை செய்யல, அவன் எத்தனை தடவை இதை வசூல் பண்ண வந்திருக்கான்னு பாருங்க, ஒரு தடவை இடம் வந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி சிலர்கள் குறை சொல்வதற்காக வேண்டியே சில குரூப் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த குறை சொல்லக்கூடிய இந்த குரூப்புகள் வந்து சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனைப்படும். அப்போ இதை நீங்க நினைத்து பார்த்துக்கிறோம். நமக்கு கோபம் வந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுத்துக் கொள்றாங்க. கோபப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க, ஆனாலும் தன்னுடைய இது தாவா பணியை அவங்க விடவில்லை. தன்னுடைய தலைவருடைய பொறுப்பிலிருந்து ராஜினாமா பண்ணல, நபியிலிருந்து அவர்கள் போகவும் இல்லை. நினைச்சு பாக்குறாங்க, இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. இதையெல்லாம் நீங்க நினைத்து பாத்தீங்கன்னா இது நமக்கு ரொம்ப லேசா போகும். ஒரு நகைச்சுவா ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் அதுக்கு முந்தைய கஷ்டத்தை நம்மளோட பெரிய கஷ்டத்தை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப லேசா போயிருமா, ரொம்ப இலகுவானதாக இருக்குமா. ஒருவர் வந்து ஒரு மன்னன், அவன் மன்னன் வந்து சொல்லியிருக்கான், ஏதாவது ஒரு புதுமையான பழத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 பொற்காசுகள் தர்றேன். இவங்களுக்கு வேலை செய்யறதே பொறுப்பு கிடையாது. அந்த மன்னர்கள்லாம் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரியே தான் எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அதை கொண்டு வா இதை கொண்டு வா, என்னத்தை ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரியல. சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள்களை ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். ஒருத்தன் வந்து ஒரு புதுமையான எலுமிச்சம்பழம், இந்த பாருங்க, இது நீங்க பார்த்துருக்க மாட்டே, சாப்பிட்டுருக்க மாட்டேன், நான் பார்க்காத அப்படி வாயிலேயே ஒரு குத்து போடுறான் அப்படின்னு வரட்டி விட்டான். இன்னொருத்தன் கொய்யாப்பழத்தை கொண்டு வந்தான், இது புதுமையான கொய்யாப்பழம், இது நான் சாப்பிடாத கொய்யாப்பழமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில ஒரே குத்து. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒருத்தன் மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கான், அதுவும் நான் பார்க்காத மாம்பழமா, மாம்பழத்திலேயே ஒரு பேர் வச்சு இமாம் பசந்தோட வச்சிருக்கான். என்ன அர்த்தம் இமாம் பசந்த்னா? மன்னர் வந்து விரும்பி சாப்பிட்ட பழமா, அதுக்கு பேரே இமாம் பசந்த். இமாம்னா தலைவன், பசந்த்னா விரும்பியதுன்னு அர்த்தம். அப்படி இமாம் பசந்த் பேரே வச்சிருக்கான். மன்னர்கள் விரும்பி சாப்பிட்டது, அவங்களுக்கு இதான வேலை, உலகத்துல என்னென்னவெல்லாம் பழங்க இருக்க திங்கிறது எல்லாம் தின்னுக்கிட்டே போக வேண்டியதுதான். மாம்பழத்தையும் தின்னுட்டான். அடுத்து ஒருத்தர் அன்னாசி பழத்தை கொண்டு வந்திருக்கான். அன்னாசி பழம் நான் சாப்பிடுறதா, அது எப்படி முள்ளுகளா இருக்கும், வாயில குத்து ஒரு அழுத்தினோட அப்படியே வாயில உதடெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்திலேயும் அவன் சிரிச்சிரின்னு சிரிக்கிறான். பக்கத்துல என்ன, ஏண்டா இவ்வளவு ரத்தம் ஊத்துது,
இப்பவும் நீ சிரிக்கிறிய அப்படின்னா அந்த பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானோ அப்படின்னா அடப்பாவி எனக்கே இந்த நிலைமை அவனுக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நம்மளை இப்படி வந்து டார்ச்சர் பண்றாண்டா மூசா நபி என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க, அல்லாஹின் தூதர் அவர்கள் என்ன பண்ணிருப்பா, அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினா ஏதோ ஒரு 2 பேர் தான் கேட்கிறான், அவன் வாழ்நாள் அத்தனை பேரும் அவ்வளவு நல்லா நடந்து கூட கேட்டானு பொறுத்து கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல பொறுமையாக இருந்தார்கள் என்பதையும் இதுல நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கட்டத்தில் கோபப்பட்டு இருக்கிறார்கள். சமுதாய பணிகள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், இவைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒரு கூட்டம் இருக்குமானால் அவங்களுடைய கோபம் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஊர்ல ரொம்ப பிரச்சனை நடக்குது, பெண்களுடைய ஒழுக்கக்கேடுகள் ஆயிட்டு இருக்கு, அவங்க அவங்க வேலை உண்டு அப்படின்னு போயிட்டே இருக்கிறான். அதுக்கு தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லை. எல்லாம் படிக்க ஒருத்தனுமே பள்ளிக்கூடத்துக்கு போல, நம்ம சமுதாயமே படிக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க, கையெழுத்து போட தெரியாதவர்களா இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் ஒரு ஊர்களில் வந்து பசியும் பட்டினியுமே நிறைய கிடக்கு. இப்படி எல்லாம் ஒரு பகுதியில் சில சில சமூகத்தை பாதிக்கக்கூடிய செயல்கள் அங்கு நடக்குமானால் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், அதனுடைய கவனம் செலுத்த வேண்டியவர்கள் கவனம் இல்லாமல் போய் இருப்பார்களானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி இருப்பவர்கள் மேல கோபப்பட்டிருக்கிறார். அதுல ஒரு கட்டம் சஹீஹ் முஸ்லிமில் 1848வது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருக்கின்ற பொழுது வஜாஹு கௌமுன் ஹுஃபாத்துன் உராத், ஒரு கூட்டத்தினர்கள் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணிகளாகவும், அதாவது ஆடை அணிந்தும் அணியாத மாதிரி கிழிந்து போன ஆடைகளை அணிந்து எல்லா உடம்புல உள்ள எல்லாமே தெரியுது, அந்த அளவுக்கு ஆடைகளை அணிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமஅர வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமா ரஆ பிஹிம் மினல் ஃபாதா, அவருடைய அந்த வறுமை நிலையை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய முகம் அப்படியே மாறி போய்விடுகிறது. சரியான கோபம் வந்து விட்டது. ஒரு கூட்டம், முலர் கூட்டத்தை சார்ந்தவர்கள், ஒரு பெரிய ஒரு சமுதாயமாகவே என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். பார்த்தால் உடுத்துவதற்கு துணி இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. அவ்வளவு பரிதாபமான ஒரு கோலத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் இந்த பக்கத்திலே இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கோபம் வந்து அமைதியா இருந்து உள்ள போயிருந்தாங்க. லுஹருடைய நேரம் வாங்க சொல்ல சொல்கிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 வசனங்களை, அவங்களுடைய அந்த கோபத்தை காட்டும் விதமாக 2 வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டினாங்க. சூரத்துன் நிசாவினுடைய ஆரம்ப வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா அப்படிங்கிற வசனம். அவர் சூரத்துல் ஹஷ்ருடைய இன்னொரு வசனத்தை வல் தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் என்ற இந்த வசனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு ஓதினார். ஓதி காட்டியவுடன் இந்த 2 வசனத்தினுடைய பொருள்களை அந்த மக்கள் உடனே வழங்கிட்டாங்க. நம்ம நபித்தோழர் 2 வசனம் என்ன சொல்கிறது? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உங்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம். நீங்க அத்தனை பேரும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொன்னால் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பேர்ல தான் இத்தனை பேரும் நீங்க வந்திருக்கிறீங்க. இவர்கள் 2 பேர், இந்த கூட்டத்தினர்கள் முலர் கூட்டத்தினர்கள் யார்? உங்களுடைய முந்தைய சந்ததியினர் இருக்கிற அவங்களோடு வந்தவங்களா அல்லது வேறு பகுதியை சார்ந்தவர்களா? எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் தானே, உங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உருவாகினவர்கள் தானே. நீங்க நல்ல நிலையில் இருக்கிறீர்கள், இவ்வளவு மோசமான நிலையில் ஒருவர் இருக்கிறார்களே, ஆனால் உங்களுடைய சந்ததியினர்களை ஏன் இப்படி விட்டு விட்டீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுல அதே மாதிரி இத்தகுல்லா வல் தல்லூர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு மனிதனும் மறுமை நாளைக்காக வேண்டி என்ன சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை அவர் சிந்தித்து பார்க்கட்டும். இது குர்ஆன் வசனம். இதுல அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறார்? ஆகிரத்தில் போய் அல்லாஹ்விடத்தில் போய் நீங்க நிற்கின்ற பொழுது நீங்கள் நன்மைகளை அதிகமாக சேர்த்திருப்பவர்களாக இருக்கணும். அவ்வளவு சேர்த்திருக்கீங்களா? அப்ப நீங்கள் எல்லாம் இந்த ஏழை மக்களுக்கு உதவாமல் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய எண்ணம் என்ன? நாங்க நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சுட்டோம், அல்லாட்ட போனோம்னா உடனே கிரீன் சேனல்ல உள்ள சொத்தத்துக்கு போயிடலாம், அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. அவ்வளவு நன்மைகளை நீங்க சேர்த்துட்டீங்களா? நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நல்ல வலிமையானவர்களா நீங்க இருக்கிறீங்களா? தீமைகளை செய்யாதவர்களா இருக்கிறீங்களா?
எவ்வளவு நன்மைகளை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கிறது, மறுமை ஜன்னத்திற்கு போவதற்கு எவ்வளவு விதமான நல்ல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்து நன்மையை பெறாமல் மிதப்பில் நீங்கள் இருக்கிறீர்களா என்ற கருத்தையும் அதிலே உள்ளடக்கி அந்த வசனத்தை 2 வசனம் தான் ஓதுற உடனே தசத்தக ரஜுலு மின் தீனாரிஹி மின் திர்ஹமிஹி மின் சௌபிஹி மின் சாயி புர்ரிஹி. ஒவ்வொரு மனிதனும் தன் கையில் இருந்த திருகத்தை, வெள்ளி காசுகளை, தங்க காசுகளை, கோதுமைகளை, ஒரு சா அளவுக்கு ஏறத்தாழ 2.5 கிலோ அளவிற்கு பேரித்தங்கனிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு மனிதர் வந்தார், ஒரு பெரிய பையில உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வருகிறார். தூக்கிட்டு அவரால் தூக்க முடியல, அந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுத்த உடனே இப்படியே மக்கள் எல்லாம் தொடர்ச்சியா கொடுக்க வந்தோடனே 2 குவியல்கள் உணவும் அதே போன்ற ஆடைகளும், ஏன்னா கிழிந்த ஆடையே இல்லாமல் இருந்தோன்னா பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய முகம் அப்படியே மாறியது. எந்த அளவுக்குன்னா கண்ணகம் முதுஹபத்துன், ஒரு தங்கம் மின்னுவதை போன்று அவருடைய முகம் மாறியது. அந்த மக்களுக்கு இவ்வளவு உதவிகளை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்களே என்றவுடன் ரொம்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை நடக்கின்ற நேரத்தில் இப்போ பலஸ்தீனத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சுனாமி என்ற இதுல பாதிக்கப்பட்டு ஏழைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் முன் வரல. அரசாங்கம் எதுவுமே உதவி செய்யல, சாப்பாட்டுக்கு எதுவுமே உதவி செய்யல அப்படின்னு சொன்னா நமக்கு சாப்பாடு நல்லா கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரங்களில் இருக்கக்கூடிய ஜும்மா உரைகளில், பொதுக்கூட்டங்களில் கோபத்தோடு இந்த சமூகத்துக்குடைய நன்மைக்காக வேண்டி நாம் இந்த மாதிரி வாசகங்களை பயன்படுத்தலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி நேரங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கோபப்பட்டு இருக்கிறாங்க. அதனால சமூக பணிகளுக்காக வேண்டியும் மார்க்கத்திற்காக வேண்டியும் மக்களை திருத்துகின்ற நேரத்தில் பொதுவாக மக்களிடத்தில் இந்த மாதிரி கோபத்துடன் நாம் பேசுவதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அனுமதித்திருக்கிறாங்க. அது அளவு கடந்த கோபம், தன்னை கட்டுப்படுத்த முடியாத கோபங்கள், இவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறார். அதனால அந்த மாதிரி கோபத்தில் இருந்து நாம் தவிர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தில் கோபப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார்களோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், கோபப்பட்டுக் கொள்ளலாம். அடுத்ததாக நல்ல பண்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன திருக்குர்ஆன் நமக்கு கூறிய ஒரு நல்ல ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால் பெருந்தன்மை, விட்டு கொடுத்தல். பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த பண்பு இருக்கிறது, இது அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடிய நபிகள் பெருமானார் அதிகம் விரும்பிய ஒரு பண்பாக திருக்குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். மனிதர்கள்ல நிறைய பேர்களை பார்க்க, நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான், அவசரக்காரன் இருக்கிறான், பொறுமைசாலி இருக்கிறான். இப்படி பலர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஆத்திரப்பட்டு ஏதாவது செய்கிறான் என்று சொன்னால் நம்ம கோபப்பட்டு விடாமல் அந்த நேரத்தில் நாம் பெருசுபடுத்தாமல் அவர்களை அலட்சியப்படுத்துவது, பெருந்தன்மையோடு நாம விட்டு விடுவது, இது திருக்குர்ஆன்ல நமக்கு ரொம்ப ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் தப்பு செய்யறான், அந்த தப்புக்கு அதே மாதிரி தவறுகளையும் நாம் செய்யலாம் என்றாலும் சரி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், விட்டுட்டு போயிடலாம். நிறைய இடங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறோம், ஏத்த மாதிரி ஒருத்தன் வந்து இடிச்சுட்டா அவன் மேலதான் தப்பு இருக்குது. சாரி சார் தெரியாம. என்னடா சாரி தெரியும், கண்ணு என்ன பிறட்லயே வச்சிருக்கிற, ரொம்ப உங்களுக்கு வண்டி கிடைச்சிட்டா கண்ணு மூக்கு தெரியாம ஓட்டுறதா போறதான்னு டார்பூன்னு கடந்து கத்தி சண்டை எழுது, தெரியாம செஞ்சுட்டான், சரி தொலைஞ்சு போ அப்படின்னு என்ன செஞ்சிடலாம், விட்டுட்டு போலாம். அவன் மீறான் குத்துறான் நான் செய்யலான்னு சொன்னா நியாயத்தை நம்ம சொல்லலாம். ஒருத்தர் கீழே இறங்கி வருகின்ற பொழுது என்ன ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவாக போகுது, சரி போ நீ தொலைஞ்சு போ, இனிமே ஒழுங்கா நடந்துங்க அப்படின்னு விட்டுட்டு போலாம். அதே நேரத்தில் காசையும் நம்ம என்ன செய்யலாம், வாங்கலாம். இதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்கின்ற பொழுது சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஜஸாவு செய்யத்தின் செய்யத்தின் மிஸ்லுஹா, ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை அதுதான் என்ன செய்யும், பரிகாரமாக அமைகிறது. என்றாலும் ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், யார் அந்த நேரத்தில் மன்னித்து பெருந்தன்மையுடன் சமாதானம் செய்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. ஒரு தீமை செய்தான்னா அதே அளவுக்குள்ள தீமை செய்வதா அதற்குரிய பரிகாரம். அவன் தப்பு செஞ்சாலும் அதே மாதிரி நம்ம தப்பு செய்யலாம். அதே நேரத்தில் மன்னித்து விட்டு பெருந்தன்மையோடு அவன் விட்டு விட்டு போய் விடுவானால் அல்லாஹ்ட்ட நீ கூலி வாங்கிக்க. பல விடயங்கள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, இந்த மாதிரி இடங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னா அங்க போய் தைரியமாக கேட்கலாம், நிறைய அல்லாஹ்ட்ட வாங்கிக்கலாம். நோன்பை பற்றி கூட அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அஸ்ஸியாமு லீ அனா அஜ்ஸி பிஹிங்கிறான், இந்த நோன்பு எனக்குரியது, நானே கூலி கொடுப்பேன்.
அப்ப சில விஷயங்கள்ல அல்லாஹ்ட்ட நீ வாங்கி அப்படின்னு சொன்னா தைரியமாக யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் விட்டு கொடுத்தேன், உனக்காக நான் பெருந்தன்மையில் நடந்தேன், உனக்காக நான் மன்னித்தேன், எனவே எனக்குள்ள கூலியை நீ நிறையத்தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம் நம்ம கேட்கலாம். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அம்மையக்குல்லாஹ கர்லன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கிறான்னு கேட்கிறான். மறுமை நாள்ல நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம், மறுமை நாள்ல நிறைய வாங்கிக்கலாம். நல்ல பணிகளுக்கு நாம் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் வாங்கிக்கலாம். அப்ப அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் மிக மிக அதிகம். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீ விட்டு கொடுத்துட்டு இதனுடைய நன்மை நீ எதிர்பார்த்தீங்கன்னா என்னத்தை வந்து வாங்கிக்க. இவன் அடிச்சுட்டானா, இவன் உழைச்சிட்டானா, உனக்கு நஷ்டம் வந்து விட்டதா, அதற்குரிய பரிகாரம் என்னவோ அதுக்கு என்ன உனக்கு வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அல்லாஹ்ட்ட கேட்டுக்க, நான் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார். அதனால உடனே தீமைக்கு தீமை தான் செய்யணும்னு விரும்பாதீங்க, செஞ்சாலும் குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் மன்னித்து பெருந்தன்மையுடன் நீங்கள் நடந்தீர்களே ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நிறைய கொடுக்கிறான். இதுக்கு திருக்குறான்ல பல இடங்கள்ல பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுறான். போர்க்களத்துல நம்மை வந்து எதிர்த்து நம்மை கொலை செய்வதற்காக வர்றான். அவனை நம்ம என்ன செய்கிறோம் என்றா போர்ல வெற்றி அடைந்து பிடித்து விடுகிறோம். இந்த பிடித்தவனை என்ன செய்யலாம், ரெண்டு விதமாக ஆரம்ப காலகட்டத்தில் கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தது. போர்க்களம்னால கொன்று தான் செய்யணும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இம்மா மன்னம் பாது இம்மா பிதான், சூரத்துல் முஹம்மது 47வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் நாடினீர்களே ஆனால் அவர்களுக்கு உபகாரமாக பெருந்தன்மையாக விட்டுவிடலாம், அல்லது ஒரு நஷ்ட ஈட்டு தொகையை வாங்கியும் அவர்களை நீங்கள் விட்டுவிடலாம். யார் போர்க்களத்தில் வந்து மாட்டிக்கொள்கிறான், மாட்டிக்கொண்டவனை என்ன செய்யலாம் என்பதற்கு ரெண்டு ஆசன் அல்லாஹ் கொடுக்கிறான். அதுல முதலாவது அல்லாஹ் என்ன சொன்னா, பெருந்தன்மையோடு உற்று, அல்லது அதிகபட்சமாக ஏதாவது நஷ்ட ஈடை வாங்கிட்டு என்ன செய்ய, அவனை விட்டுவிடு. இதுல முதல் நிலையை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வது என்னன்னா, பெருந்தன்மையோடு விட்டுட்டு போறது, அவனுக்கு உபகாரம் செய்ததாக விட்டுட்டு போவது. இந்த மாதிரி நடந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா போர்க்களத்தில் நடந்து நம்மை கொலை செய்ய வந்தவனை கைது செய்கின்ற பொழுது கூட சொல்லி இருக்கிறாங்க. விட்டு இருந்தோம்னா நம்மள கூட கொலை பண்ணியிருப்பான். நம்ம வீரமாக நடந்த காலத்தில் நம்முடைய படைகள் வலிமையாக இருந்த காரணத்தினால் நம்ம தப்பிச்சோம். இல்லை என்று சொன்னால் நம்மளை என்ன செஞ்சோம், கொலை பண்ணியிருப்பான். அதை கூட அல்லாஹ் மன்னிக்க சொல்றான். இந்த மாதிரி செய்வனு பின்னால என்ன செய்யலாம், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கலாம், அவன் தௌஹீத் கொள்கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால நீ என்ன செய்ய, கோபப்பட்டு அவங்கள வந்து திரும்பவும் கொலை செய்யக்கூடிய நிலை இருக்காமல் குறைந்தபட்சம் நஷ்டஈடை வாங்கிக்கொள், இல்லை என்றால் பெருந்தன்மையோடு நீ விட்டுவிடு, இது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா திருக்குறான்ல சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு சட்டம், திருமணம் தொடர்பான ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். கல்யாணம் முடிக்கிறாங்க, மகர் இவ்வளவுன்னு பேசிட்டாங்க, திருமணம் முடிந்த உடனே ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டு தலாக் ஆயிருச்சு. எப்போ உறவு யாருமே ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள எந்த உறவும் ஏற்படல, திருமணம் முடிந்து விட்டது. ஆனா திருமணம் முடிஞ்ச சண்டை வந்து தலாக் ஆயிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னா, நீங்கள் என்னத்தை கொடுக்கணும்னா, வக்கது ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீலத்தன் ஃபநிஸ்ஃபுமா ஃபரல்தும், நீங்கள் எதை வந்து கடமையாக்கினீர்களோ அந்த மகர கூட அல்லாஹ் வாசகத்தில் எப்படி சொன்னா ஃபர்லன்னு சொல்றான். நம்ம ஃபர்லுன்னு சொல்லுவோமே, ஐவலை தொழுகை ஃபர்லுங்கிற மாதிரி இந்த மகர் தொகை கூட அந்த வார்த்தை எல்லாம் பயன்படும். நீங்கள் எதை நிர்ணயித்தீர்களோ அந்த மகர் தொகையில் பாதியை கொடுத்து விட வேண்டும், இது கடமை. எப்போ திருமணம் முடிஞ்சிருச்சு, திருமணம் முடிந்து ரெண்டு பேருக்குள்ள உறவு வரல, அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில தலாக் விட்டாச்சு. விட்டாங்கன்னா மகருக்கு குறைந்தபட்சம் மகர்ல வந்து 1 லட்சம் ரூபாய்னா 50,000 ரூபாய் கொடுக்கணும், 2 லட்சம் ரூபாய்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு பின்னாடி சொல்கிறான், அன்தஅஃபு அக்ரபு லித்தக்வா வலா தன்சவுல் ஃபர்த பைனக்கும், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பாதியை திரும்பி வாங்காமல் விட்டு கொடுப்பது சில இறையச்சத்துக்கு நெருக்கமானது, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறப்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு அழகான அறிவுரையை சொல்கிறான் ஆண்களுக்கு. ஏன்னா ஆண்களாக இருக்கக்கூடியவங்க அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கு. வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய பணங்களில் இருந்து அவன் செலவழிப்பதின் காரணத்தினால். ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்றான். பெண்களை விட ஆண் ஏன் சிறப்பித்து இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வே என்ன செய்யறான், உடல் அமைப்புல சிறப்புள்ளவர்களாக ஆண்களை படைத்திருக்கான். ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லுறா, அபிமா அன்பக்கும் மின் அம்வாலிஹிம், தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவழிக்கிறார். வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு செலவழிக்கக்கூடியவன் யாருன்னா ஆண்மகன். நீ செல்வத்தை செலவழிப்பதனால நீ அதிகாரியாக, நீ தான் அவர்களை வந்து நிர்வகிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப ஆண்மகனாக இருக்கக்கூடிய நீ தான் சம்பாதிக்கிற, நிறைய பணத்தை சேகரிக்கிற,
இப்படி ஒரு தலாக்கு என்று வருகின்ற நேரத்தில் பாதிதான் போது முழுசா விட்டு கொடு. இது இறையச்சத்துக்கு நெருக்கமானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கல்யாணம் முடிஞ்சு அவருடைய இது திருமணமாவி உறவு கொள்வதற்கு இடையிலேயே பிரச்சனை வந்தா இவன் என்ன சொன்னாலோ, இவன் என்ன மாதிரி நடந்தாலோ, இவன் குடும்பம் எப்படிப்பட்டதோ என்று அடுத்து திருமணத்துல எவ்வளவோ சிக்கல்கள்லாம் ஏற்படும். அதனால நீ ஒத்துக்கொண்டதை முழுசா நீ கொடுத்துரு, இது சிறந்தது. ஆனா கண்டிப்பா பாதியை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்லுகிறார். அப்ப இதையும் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த சில்லற காசு இதையெல்லாம் பெருசா போய் சண்டை போட்டு நீங்க நிக்காதீங்க. கொடுத்தாச்சு தொலைஞ்சு போட்டு பஞ்சாயத்து நிறைய பேர்கள் வந்தா 2 பேருக்குள்ள தலாக்கு வந்தா அண்டா குண்டா சட்டி பொட்டி இது தரல அதை தரல, இதை கொடுக்கல இதை கொண்டா அதை கொண்டு வந்தா இதை கொண்டா ஒரே சண்டை. சரியா நீ ஒருத்தன் கொடுத்தா கூட இவன் கேட்டானா சரி இந்த பூசா நாளை வாங்கிட்டு போன்னு இவனும் கொடுக்கறது இல்ல. இதே பழையதானே போய் எவ்வளவு நாளாச்சு, பிள்ளையுடைய வாழ்க்கையே போயிருச்சு, இந்த அண்டாவும் குண்டாவும் வச்சு நான் என்ன செய்ய போறேன், சரி தனியும் போகுது அப்படின்னு அவனும் விட்டுறது கிடையாது. எல்லாருமே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பணத்துல அந்த பொருள்ல ரொம்ப கராராக நடக்க ஆசைப்படுகிறார்கள். இதே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்னா அப்படி நீங்க நடக்காதீங்க. அதுல பெருத்தன்மையாக யாரு பொருளாதாரத்துல அதிகமாக இருக்கிறானோ அவன் நல்லா நடந்துக்கிறான். இது நிறைய பேர்கள் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ₹1 ₹2 கூட என்ன செய்ய விட்டு கொடுக்கறதுல மனம் வருது கிடையாது. இதுல அல்லாஹ் தஆலா ஏன் ஆண்களை விட்டு கொடுக்க சொல்கிறான்னா, உனக்கு சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பெண்ணுக்கு என்ன இருக்கு, அவளுக்கு எவ்வளவு முடியும், அவளுக்கு என்ன சக்தி இருக்கிறது, அவள் எவ்வளவு பலகீனமான இருக்கிறார், இதையெல்லாம் பார்த்து நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கா நம்ம சம்பாதிச்சு போ கூட்டிட்டு போ அப்படின்னு விட்டு கொடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சூரத்துன் நிசாவுல 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் அல்லாஹ் சொல்லுகிறார், வஆத்தைத்தும் யுஹதாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷையா. ஒருவரை நீங்க கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு, நீங்க தலாக்கு விட்டுட்டு இன்னொரு திருமணம் முடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு பொற்குவியலையே நீங்கள் மகராக கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் வாங்காதீங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு, முன்னாடி இருக்கின்ற போது நகஞ்சதையும் மாதிரி இருந்தா மிகப்பெரிய அன்பும் பாசத்தையும் காட்டியிருந்தா, சண்டை வந்த உடனே இங்க கொடுத்த அத்தனை பொருள்களையும் திரும்பி வாங்கக்கூடிய பழக்கம். இது அல்லாஹ் தஆலா சொல்ற பொற்குவியலையே நீ மகராக நீ கொடுத்திருந்தாலும் திரும்ப நீ வாங்காத, விட்டுட்டு போ. இப்படி வாங்குவது குற்றம் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனக்கு தான் உறவே முடிஞ்சு போச்ச, அந்த பணத்தை எனக்கு தான் என்றும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இது கொடுத்து முடிந்ததை முடிந்ததாக விட்டு விட்டு நீ போய்விடு, பெருந்தன்மையாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறான். அதே மாதிரி திருக்குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 199வது வசனம், உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம். எப்படி நம்ம பெருந்தன்மையாக வயதில் மூத்தவர்கள் அறிவில் மூத்தவர்கள் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வரலாறு அது. இது திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ஹுதில் அஃப்வ, நீங்கள் மன்னிப்பை பெருந்தன்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வஅமுர் பில் உர்ஃபி, நன்மை ஏவுங்கள், வஅரில் அனில் ஜாஹிலீன், முட்டாள்களை புறக்கணித்து விடுங்கள். இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதுக்கு தான் சஹீஹுல் புகாரியில் 4642வது செய்தியில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராக 2 சாராரை வச்சிருந்தாங்க. இளைஞர்களும் இருந்தாங்க, வயதில் மூத்தவர்களும் இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் போன்றவர்களும் வயசு கம்மியானவங்க இருந்தாங்க, நல்ல வயசு மூத்தவர்களாக இருந்தவர்களும் அதுல கலந்திருக்கிறாங்க. ஆனா யாரை அறிவுரை சொல்லி கரெக்டா நம்ம திருத்துவாங்களோ அந்த மாதிரி ஆட்களையா தேர்ந்தெடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்க வச்சிருந்தாங்க. தனக்கு சொந்தம் பந்தம் நெருங்கியவர்கள் நண்பர்கள் அப்படி பார்க்கல, அறிவுரை கரெக்டா சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி ஆட்களை என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. அதுல ஹுர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், இவரை தன்னுடைய ஆலோசகராக வச்சிருந்தார். அவருடைய சொந்தக்காரர் ஓயினா என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்களை நான் பார்க்கணும், அவங்களோட கொஞ்சம் பேசணும், எனக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாங்க, அனுமதி வாங்கி கொடுத்தா. அவரு உமர் ரலியல்லாஹு ஆலோசகர் தானே, உமரை சந்திக்க வர்றார். உள்ளே வருகின்ற பொழுது இப்னுல் ஹத்தாப் அப்படின்னு அழைக்கிறார். ஹத்தாபினுடைய மகனே. எல்லாருமே எப்படி அழைப்பார்கள்னா, யா அமீரல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவரே. ஜனாதிபதியை மூமின்களின் தலைவர் என்று அழைக்கும் பழக்கம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இருந்தா உருவாக செஞ்சிச்சு. எல்லாருமே யாரோ ஒரு சொன்னதுல இருந்து எல்லா உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்ததுல இருந்து அதுக்கு பிறகு அந்த ஜனாதிபதி தான் அமீருல் முஃமினீன் தான்.
எல்லாருமே அப்படிதான் அழைப்பாங்க. மற்றவனா நம்ம தலைவரேன்னு சொல்லுவாங்க, செயலாளரேன்னு சொல்லுவாங்க, பெயர் சொல்வதை கூச்சப்படுவாங்க. வயசுல மூத்தவரும் கூட அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதி அவர்கள் அழைக்கின்ற பொழுதே பெயரை சொல்லி என்ன செய்யறார், அழைக்கிறார். இதை கூட மன்னித்து விடலாம், அவர் ஹத்தாபினுடைய மகன் தான். அடுத்து என்ன சொல்லுகிறார், லம் தூத்தீனல் ஜசல வலம் தகக்கும் பைனனா பில்லாது. 2 குற்றச்சாட்டு, மிக கடுமையான குற்றச்சாட்டு. எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை நீ செய்து தரவில்லை, நீதமாகவும் நீ தீர்ப்பு வழங்கவில்லை. யாரை பார்த்து? உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து. நீங்க உமருடைய வரலாறையை மட்டுமே நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நேர்மைக்கு அவர் மாதிரி ஒரு பேர் போனவர் உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. யாருமே சிந்தித்து பார்க்காத அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் அடுத்தவர் குறை வந்து விடக்கூடாது என்பதற்காக நீதமும் நேர்மையாகவும் அப்படி நடந்து காட்டினவர் அவர். ஏழைகளுக்காக வேண்டி அவ்வளவு உழைத்தவரும் கூட. இந்த அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவோம். நேர்மையாக எந்த அளவுக்கு நடந்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சஹீஹ் புகாரியில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர் ஆட்சி காலத்துல முஹாஜிரீன்கள் அவ்வல் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு 4 வருடங்களுக்கு 4000 திர்ஹமோ அல்லது தீனாரோ உதவி தொகை கொடுத்தார். யாரெல்லாம் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் போன ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 4000 உதவி தொகை. ஏன்னா மார்க்கத்துக்காக வேண்டி ஆரம்பத்தில் தன்னுடைய குடும்பத்தை உறவை எல்லாம் இழந்து போனவங்கனால நல்ல அல்லாஹ் தந்திருக்கான், வாங்கிக்கிறங்கன்னு கொடுத்தார். அப்ப என்ன செய்கிறாருன்னா, அவருடைய மகன் இப்னு உமர், அப்துல்லா பின் உமர் இருக்காரு, அவருக்கு 3500 திர்ஹம் தான் கொடுத்தார், 4000 கொடுக்கல. அவருடைய மகன் இருக்கிறாரே, அவருடைய கேரக்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கிறவர், ரொம்ப பணம் பொருளாதாரம் இதுல எல்லாம் ஆசைப்படவே மாட்டார். அவர் ஒன்னும் சொல்லல. ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க லிமன் நகஸ்தஹு அன்ஹாதா, ஏன் எங்களுக்கு தந்ததை விட இவருக்கு ஏன் நீங்கள் குறைத்து கொடுத்தீங்க? இவரும் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர் தானே. ஏன் மற்றவங்களுக்கும் 4000 கொடுத்தா அப்துல்லா பின் உமருக்கும் நீங்க 4000 தானே கொடுத்திருக்க வேண்டும், ஏன் நீங்க குறைச்சிட்டீங்க? அப்போ அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. யாருமே அந்த விளக்கத்தை சிந்திச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். அவர் சொல்றார், மற்ற எல்லாருமே யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்த அவங்களாகவே வந்தாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. இவர் எப்படி வந்தா? ஒரு பெற்றோரோடு வந்தார். அவ அப்பா போனாங்க, அதனால பின்னாடி வந்தார். ஹிஜ்ரத் செய்தாலும் தந்தையுடன் வந்தார். தானாக சொந்தமாக வந்தவரையும் ஹிஜ்ரத் தன்னுடைய பெற்றோரோடு வந்தவரையும் நான் சமமாக நான் பார்க்க மாட்டேன், அதனால அவனுக்கு 500 குறைச்சென்றார். இப்படி யார் சிந்தித்து பார்த்திருப்பா சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுத்த அந்த பாடம் அவ்வளவு இது யாருமே அவர் சிந்திக்கல. அந்த நாட்டில் யாருமே சிந்திக்கல. கொடுத்தா கூட யாருங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்ததுதான். ஆனா இன்று நீங்கள் பாத்தீங்கன்னா பொங்கல் சேலைகள்லாம் பாத்தீங்கன்னா எங்க போக தெரியுமில, மாவட்டம் வட்டம் அவங்களுக்கு ஒரு மொத்தமா கட்டுக்கட்டா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வாங்கக்கூடிய ஏழைகளுக்கு கரெக்டா போவாது, மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, தனியாக ஒதுக்கிட்டு கொடுத்துருவான். ஆனா இவர் தன்னுடைய ஜனாதிபதியாக இருந்து தன்னுடைய மகனுக்கு கூட கொடுப்பதில் எவனும் அடுத்து கேள்வி என்கிட்ட கேட்டக்கூடாது. என்ன மாதிரி எவனாவது சிந்தித்தான் என்று சொன்னா கேட்டா நான் குற்றவாளியா இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நேர்மையாக நடந்தவரை பார்த்து கேட்கிறார். நீங்கள் எனக்கு என்ன செய்யல, நீளமாக நடக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதற்கடுத்து ஒரு குற்றச்சாட்டு, நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல. என்னமோ இவர் நல்லா சுத்தம் சுகமா இருந்த மாதிரியும் ஏழைகளுக்கு ஒண்ணுமே தராத மாதிரியும் சொன்னார். ஆனா அவரை பார்த்தீங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அவர் மதீனாவின் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது தோல் புஜத்திலே 3 ஒட்டு போட்ட நிலையில் ஹஜ் செஞ்சார்கள். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதிங்க அவரு. ஒட்டு போட்ட துணியை போட்டு யார் ஹஜ் செஞ்சிருக்கிறார்? நீங்க பாத்தீங்கன்னா துணிகளுக்கு அல்லாஹ் அக்பர். இப்போ அரபு நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த துணிகள் இப்ப சாதாரண கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் போடக்கூடிய துணியில எவ்வளவு ஒரு அத்தர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள அத்தரை வாங்கி ஒரு சின்ன இதுல ஊதுல் ஹிந்த், அது நம்ம இந்தியாவில தான் போதான். இந்தியாவின் ஊது என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு நாள் அடிச்சா 1 வார அளவுக்கு அந்த நறுமணம் இருக்குமா. அதெல்லாம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சாதாரணமாக வாங்கி சின்ன இவ்வளவு இடையில வாங்கி பயன்படுத்துறாங்க. ஆனால் அன்றைய காலத்துல சிரியாவில இருந்து, ஈராக்ல இருந்து, ஈரான்ல இருந்து பல இதுல எல்லாம் இவர் தான் தலைவராக ஜனாதிபதியாக இருந்தவர் ஒட்டு போட்டு ஹஜ் செஞ்சிருக்கிறார். அவருக்கான ஒன்னும் சேர்க்கல. கடைசியில் அவர் இறக்கின்ற பொழுது எவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்காருன்னு பார்த்தா தன்னுடைய மகன்கிட்ட சொல்லுவார், இப்னு உமர்ட்ட எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு என்று பாருங்கன்னு சொல்லுவார். 86,000 தீனாரோ திர்ஹமோ அவருக்கு கடனாக இருந்துதான் அவர் இறந்து போனார்.
அப்ப தன்னுடைய மகள்கிட்ட சொல்லுவார், இந்த கடனை எல்லாம் என் சார்பாக என்ன செய்ய, நீ நிறைவேற்றி விட்டுரு. அவர் கடைசி நேரத்தில் வேற எதெல்லாம் நினைத்து பார்க்கல, அடுத்தவங்க வாங்கின கடனை கரெக்டாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா இருந்தான். தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு எனக்கு ஏன்னா எங்க எல்லாம் நான் கடன் வாங்கினேன்னு கணக்கு பாருன்னா 86,000 அளவுக்கு கடன் இருந்து அதை பூரா எப்படியாவது நீ அடைத்து விடுன்னு சொல்லிட்டு போனவர். அதே மாதிரி ஒரு அத்தா என்ற நூலில் நாம் பார்க்கிறோம், ஒரு தடவை அவர் சாப்பிடுகின்ற பொழுது பொதுவாக அவர் தனியா சாப்பிடல, யாரையாவது ஏழை எளியவர்களை கூப்பிட்டு தான் சாப்பிடுவாராம். அவர் சாப்பிடுகின்ற நேரத்தில் ஒரு ஏழையை கூப்பிட்டு சாப்பிட்டு இருக்காரு. அவர் திங்கிறத பார்த்தா எவனும் எடுத்து தின்னுட்டு போயிடுவானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி திங்கிருக்கிறான். நெய்யெல்லாம் அப்படி வளைச்சு உடனே என்னடா காட்டுவாசி மாதிரி சாப்பிடுறீங்க அப்படின்னு உமர் அலி எல்லாம் கோவப்பட்டாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் ரொம்ப காலமாச்சு இந்த நெய்யை நான் பார்த்து, அதனால தான் நான் இந்த மாதிரி நான் சாப்பிட்டு விட்டேன். ஏழைகளுக்காக வேண்டி அவ்வளவு உழைத்தவர் அவர், தனக்காக எதையும் சேர்த்துக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றியவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், எந்த வசதி வாய்ப்பு நீ தரல, நேர்மையாகவும் நீ நடக்கவில்லை என்ற உடனேயே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்போதுமே கோபம் வரும், கடும் கோபம் வந்துவிட்டது. 4 அடி அடித்திருந்தாலும் யாரும் என்ன செய்து விட மாட்டார்கள், கேள்வி கேட்க முடியாது. மன்னர் ஆட்சியில கேட்ட முடியுமா? அநியாயம் கூட கேள்வி கேட்க முடியாது. ஆனா இவர் செஞ்சது எல்லாமே தவறு. பெரிய இவர் மாதிரி வந்து கேட்கிறார், அதுவும் மோசமான கருத்துக்களை சொல்லுகிறார். அடிக்க போற நேரத்தில் அந்த இளைஞர் அவர் ஆலோசனைக்காண்டி வச்சிருந்தாரு, அவர் இந்த வசனத்தை தான் சொல்றார், ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், பெருந்தன்மையை எடுத்துக் கொள்ளுங்கள், நல்லது ஏவுங்கள், முட்டாள்களை புறக்கணித்து விடுங்கள். இவர் அந்த முட்டாள்கள் உள்ள ஆளு அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனம் சொன்ன உடனே மா ஜாவஸஹா உமர் ஹீன தலா அலைஹி, இந்த வசனம் ஓதிய உடனே அந்த கோபத்தில் இருந்தவர் அந்த இடத்தை அவர் தாண்டவே இல்லை. உடனே வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னால் அப்படியே கட்டுப்பட்டு நடந்து விட்டார். அவர் பெட்டி பாம்பாக அடங்கி போயிட்டார். அல்லாஹ்வுடைய வசனம் அவர் சொல்லும் போதே அல்லாஹ் எப்படி அழகா டெக்னிக்கலா சொல்றாருன்னா, தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறார், ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். நீங்கள் என்ன செய்யுங்க, பெருந்தன்மையை எடுத்துக்கிறீங்க, மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், முட்டாள்களை புறக்கணிங்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கே சொல்லியிருக்கான். அப்படின்ற உடனே கோவப்பட்டவர், ஆத்திரப்பட்டவர் அப்படியே அமைந்து விட்டார். பெருந்தன்மையாக அவர் ஒண்ணுமே செய்யாமல் விட்டு விட்டார். இப்படி இருந்தா சும்மா மைய எரிஞ்சதுக்காண்டி செருப்பை எரிஞ்சதுக்காண்டி என்ன அடி அடிச்சு பின்னி எடுக்கிறான். ஒருத்த முட்டா போய் நடக்க, இவங்க செய்யறதுக்கு செருப்பால் இல்ல வேற எதையாவது வச்சு அடிக்கலாம், அந்த அளவுக்கு நடக்கிறாங்க இங்க உள்ள அரசியல் தலைவர்கள், ஆட்சி தலைவர்கள்லாம். ஆனா அவனுக்கு மைய இப்படி தொழிச்சுட்டான் உடனேயே என்ன மாதிரி வெளியில கூட காட்ட, உள்ள வச்சுக்கிட்டு என்ன மீதி இருப்பான், நமக்கு வெளியில வராம இருக்கும், அவ்வளவு கோவப்படுகிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த மாதிரி முட்டாள்கள் நிறைய இருப்பான் ஆட்சி தலைமையில் நீங்கள் வருகின்ற நேரத்தில். இதெல்லாம் பெருந்தன்மையாக ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் இதை நீங்க பொருட்படுத்தாதீங்க. ஒரு முட்டாள்தனமா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறான், மோசமாக இவன் நடந்துகிட்டு இருக்கிறான், உற்று தள்ளி விட்டுட்டு போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் நிறைய இது போன்ற முட்டாள்களை நிறைய சந்திச்சாங்க. அவர்களை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நாமும் சந்திக்கின்ற நேரத்தில் இந்த மாதிரி நல்லா தெரியுது, ஒரு முட்டாள்தனமான கேள்வி, ஒரு விவரம் இல்லாதவன் கேள்வி, இப்படிலாம் இருந்தா அவர்களை நீங்கள் அலட்சியப்படுத்துங்க. அவன் காட்டக்கூடிய அந்த கோபத்தை பெருந்தன்மையோடு மன்னித்து விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தருகிறான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பெருந்தன்மையுடன் நடந்த சம்பவங்கள் திருக்குர்ஆன்ல, நபிமொழிகள்ல நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் விரிவாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah